சூப்பரான ட்ரைலருங்க. கண்டிப்பா பார்க்காதவங்க போய் பாருங்க. சித்தாரே ஜமீன் பர் அப்படிங்கிற அமீர் கானோடைய படம் ஜூன் 20 ரிலீஸ் ஆக போகுது. இந்தியா முழுவதும், உலகம் பூரா. இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைலர், அமீர் கான் படம் அப்படின்னாவே எல்லாரோடைய கண்ணிமைகளும் நல்லா விரியும். ஏன்னா அமீர் கான் வந்து ஒரு கண்டென்ட் இல்லாம எந்த ஒரு படத்தையும் வந்து நடிக்கவே மாட்டாரு. அமீர் கான்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அமீர் கான் படத்தை துணிஞ்சு தைரியமா போய் பார்க்கலாம். அமீர் கான் வந்து ஒரு சினிமா வெறியன், சினிமா ரசிகன், சினிமாக்கு தீனி. சினிமாவே மிகப்பெரிய ஒரு விஷயம். சினிமாக்கே தீனி போற அளவுக்கு ஒரு கண்டென்ட்டோட தான் ஒரு படத்தையே நடிப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு ட்ரைலர் தான் இந்த ட்ரைலரு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ்கெட் பால் கோச்சா வராரு. பேஸ்கெட் பால் கோச்சா வந்து அவர் வந்து ஒரு சில காரணங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் இதுல இருந்து பேஸ்கெட் பால் டீம்ல இருந்து அவர் கோச்ல இருந்து அவர் வெளில வந்துறாரு. அதுல மூட் அப்செட் ஆகுறாரு. திரும்ப இதே பேஸ்கெட் பால்ல விட்ட இடத்துல இருந்தா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரா ஒரு டீமை கிரியேட் பண்ணி அந்த டீமை வந்து சக்சஸ்ஃபுல் ஆக்குறாரு. இதுக்கு நடுவுல லவ், இவருக்கு ஜோடியா வந்து நம்ம ஜெனினியா நடிச்சிருக்காங்க. தமிழ்ல வந்து ஆஸ்னிங்கிற கேரக்டர் நடிச்சிருந்தாங்க இல்லைங்களா, அவங்க நடிச்சிருக்காங்க. அமீர் கான் படம் அப்படின்னாவே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதைக்கு முக்கியத்துவம் இருக்கும். கதை நகரும் விதம், திரைக்கதை இயல்பான திரைக்கதையை கொடுக்கக்கூடிய ஒரு மகா நடிகன், மகா திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமீர் கானோடைய படங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவுல எல்லாராலையும் புகழப்பட்டு பேசப்பட்டு காவியமாகவே மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருக்கு. ஜூன் 20 ரிலீஸ் ஆகுது. ட்ரைலர் பார்க்காதவங்க உடனே போய் பாருங்க. ட்ரைலர் அருமையா இருக்கு. ஒரு புதுசா ஒரு டீமை கிரியேட் பண்ணி அந்த டீமை வச்சு இவர் என்ன சாதிக்கிறாரு, இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படம் கண்டிப்பாக அமீர் கானுக்கு மிகப்பெரிய பேரை பெற்றுத்தரும்.